வணக்கம். பேச்சுவார்த்தை நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்வதற்காக காங்கிரஸ் கட்சியின் அமெரிக்க நாராயணன் அவர்களும், பாரதிய ஜனதா கட்சியின் நரேந்திரன் அவர்களும், ஓய்வு பெற்ற சிபிஐ அதிகாரி ரகோத்தமன் அவர்களும் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம். முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் வீடுகளில் இன்றைக்கு காலையில் சிபிஐ சோதனை நடத்தியிருக்குது. என்னையும் என் மகனையும் ஒடுக்குவதற்காக சிபிஐ தவறாக பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சிதம்பரம் சொல்லியிருக்கிறாரு. மத்திய அரசின் செயல்பாடுகளையும் பாரதிய ஜனதா கட்சியின் செயல்களையும் விமர்சனம் செய்து பேசுறதையும் எழுதுறதையும் கட்டுப்படுத்துறதுக்காகவே என்னுடைய வீட்டில் சோதனை அப்படின்னு சிதம்பரம் சொல்றாரு. அவருடைய குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா அல்லது அவர் மீதான குற்றச்சாட்டில் உண்மை இருக்குதா? சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகள் ஆளும் கட்சியினுடைய அரசியல் ஆசைகளுக்கு, அரசியல் தேவைகளுக்காக முறைகேடாக பயன்படுத்தப்படுமா, முறைகேடாக பயன்படுத்தப்படுமான்னு பல கேள்விகள் இருக்கு. ஒரு வழக்கினுடைய விசாரணை போக்கில் தெரியக்கூடிய சில விஷயங்களில் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை மேலே என்னுடைய குரலை ஒடுக்குவதற்கான முயற்சி அப்படின்னு சிதம்பரம் சொல்வதை எப்படி நியாயப்படுத்துவீங்க? அதாவது, you judge yourself on what you are capable of doing, other people judge you on what you have done. நீங்கள் கடந்த காலத்தில் எப்படி இருக்கீங்கன்னு பார்த்தா மக்களும் மற்றவர்களும் உங்களை எடை போடுறாங்க. இவங்க 3 வருட ஆட்சியை பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், ரூல்ஸு, சட்டம், நேர்மை, ஒழுக்கம், தர்மம்ன்றதெல்லாம் அழிச்சிட்டு ஒன்றும் வேணாம். இப்போ சமீப காலம் எடுத்துக்குவோம். அவங்க சிபிஐ என்ன கவர்னரையே தவறாக பயன்படுத்துபவர்கள். கோவாவில் பண்ணிட்டீங்கன்னா தெளிவாக முறைன்னு இருக்குச்சே, நாங்கள் அதிக இது வாங்கியிருந்தா கூட எல்லாரையும் போட்டு குதிரை பேரம் செய்து அவர்கள் ஆட்சி அமைத்தாங்க. நார்த் ஈஸ்டில் அதே செய்கிறாங்க. இவர்களுக்கு ஒன்றை தெளிவாக இருக்காங்க. சிவில் சொசைட்டியோ ரைட் எது இப்படித்தான் நடக்கணும்னு ஒரு நடைமுறை, நேர்மை, ஒழுக்கம் எல்லாத்தையும் உதறி சொல்லிட்டு அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லின்னுவாங்களே, அது மோடிஜி அவர்களுக்கும் என்டி மோடிஜி அவர்களுக்கும் பிஜேபிக்கும் தெளிவாக பொருந்தும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அதுதான் இந்த தொழிலையும் தொடர்ந்து நடக்குது. அரசியல் ரீதியாக மற்ற விமர்சனங்கள் நீங்க சொல்வதை வழக்கமாக பல அதையெல்லாம் நிகழும் போதே நம்ம விரிவாக பேசிட்டு இருக்கோம். இல்ல, இது ஒரு எடுத்துக்காட்டு தானே. சிபிஐ அதே மாதிரி தான் இதுவும் சிபிஐ முறைகேடாக பயன்படுத்துகிறது. சிபிஐயை விட ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இஸ் கவர்னர். அதையே முறைகேடாக அனைவரும் பார்த்து கொண்டிருக்கும்போது அதை பற்றி அதாவது கூச்சம் கூட இல்லாத செய்யக்கூடியவர்கள். இவர்களுக்கு தவறு செய்யச்சே ஒரு வெக்கம், கூச்சம் எல்லாம் இருக்கணும். அது கூட இல்லாதவர்கள் இவர்கள். ஆனால் தான் இந்த சிபிஐ அன்று நிதி அமைச்சக மத்திய அரசின் கைப்பாயாக பேரட்டாக பயன்படுத்தி அதை விட மோசமாக சிபிஐயினுடைய ஒரு முதல் தகவல் அறிக்கையில் சொல்லப்பட்ட எந்த தகவல்லையும் எந்த விதமான எள்முனை அளவும் உண்மை இல்லை அப்படின்னு நீங்க உறுதியாக சொல்லுவீங்களா? அதாவது, யூ கேன் லுக் அட் ஒரு யானையை காலை பார்த்துட்டு அது தூண்னு சொல்றவங்க உண்டு, காதை பார்த்துட்டு முறம் சொல்றது. முழுமையாக பார்த்தா தான் யானை. இவர்கள் ஒன்றாக எடுத்து எதை வேணாலும் யூ கேன் கோ ஆன் ஃபிஷிங் ட்ரிப். இது அப்படித்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்றது எல்லாம் பரவலாக எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இடியை வச்சு ரெய்டு பண்ணாங்க. எத்தனை முறை ஒருத்தரை ரெய்டு பண்ணுவீங்க? அதாவது ஒரே அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு அரைச்சமாவை அரைப்போம், அதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரைத்தமாவை அரைத்து கொண்டிருக்கிறார்கள். இடியை வச்சு ரெய்ட் பண்ணாங்க. பல இது அவர் வந்ததுலேருந்து எத்தனை முறை சிதம்பரமுடைய வீடு ரெய்ட் செய்யப்பட்டது, அதை நீங்கள் யோசனை பார்க்கணும். என்ன புதுசாக கண்டுபிடிக்க போகிறாங்க? பல பேர் இதை பற்றி ஒரு கிண்டலாக கூட சொல்கிறாங்க. ஏதாவது ஒரு ரெய்ட் பண்ணச்சே இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வச்சுட்டு, இதாவது இது பப்ளிக் மத்தியில் திஸ் கவர்மெண்ட் ஒர்க்ஸ் ஆன் வெறும் ஒரு மாயை ஹெட்லைன்ஸை கிரியேட் பண்ணுறது தான் இந்த கவர்மெண்ட் வழியை. இதனுடைய இந்த அரசனுடைய செயல்முறையை பார்த்தா they manage headlines, not the reality. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் பல அமைச்சர்கள் இருந்தாங்க. ஆனால் பல காங்கிரஸ் கட்சியினுடைய அமைச்சர்கள் வீட்டில எல்லாம் ரெய்டு நடக்கல. சிதம்பரம் வீட்டில் நீங்கள் சொல்கிற மாதிரி அடிக்கடி இல்லை, 2-3 முறை நடந்திருக்குதுன்னே வச்சுக்கோங்க. அதில் ஏதோ ஒரு நிதி அமைச்சகத்தில் நடந்த ஏதோ ஒன்றின் காரணமாகத்தான் அந்த ரெய்டு நடக்கும். ஏன்னா இன்றைக்கு மோடி சொல்கின்ற ஒவ்வொன்றும், என்டி மோடிஜி சொல்கின்ற ஒன்றும் தவறு என்று தெளிவாக மக்களுக்கு புரியும்படி எடுத்துக்கொண்டு செல்பவர். இண்டஸ்ட்ரீஸும் சரி, சாதாரண மக்கள். இன்னைக்கு தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிடம் இருக்கிறது. அந்த வெற்றிடத்தை இவங்க பேக்டோர் வழியாக நினைப்பாங்க. அவர்களை தடுக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி திரு சிதம்பரம் அவர்களுக்கு இருக்கிறது. எப்படி அவரை டேமேஜ் பண்ணணும் பர்சனலாக, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த முதல்வர்னு கூட பேசக்கூடிய நிலையில் அவர் இருக்காரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய எப்படி இவங்க தமிழகத்திலேயும் டெல்லியிலையும் இவருக்கு ஒரு பெரிய, அதாவது கிரெடிபிள் லீடர்னு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா
தெளிவாக பேசி பாயிண்டா புட்டு வச்சு இவங்கள மாதிரி இல்லை, பேசி அதை மக்களும் மற்றவர்களும் ஆதரித்து புரியக்கூடிய வகையிலே தெளிவாக எளிமையாக பேசி, அதே இதில் அவர் சொன்னார்னா அதில் கருத்து இருக்குன்றது பயப்படுகிறார்கள். அதனால் இவர்கள் இப்படியே டேமேஜ் செய்யணும் பார்க்குறாங்க அடுத்த எலெக்ஷனுக்கு முன்னால். ப. சிதம்பரம் ஒரு கிரெடிபிள் லீடர், நம்பகத்தன்மை வாய்ந்த ஒரு அரசியல் தலைவர். அதனால் அவருடைய நம்பகத்தன்மையை குலைக்கும் விதமாக, அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் விதமாக சோதனைகள் அவர் மீது நடத்தப்படுகின்றன. அதுலேயும் அவருடைய மகன் மேலே போடப்பட்ட ஒரு எஃப்ஐஆருக்கு அவருடைய வீடும் சேர்த்து ரெய்டு நடத்துவதன் மூலமாக அவருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறீங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீங்க? முதல்ல சிதம்பரம் ஏதோ பெரிய காந்தி மகானை போல புத்தரை போலெல்லாம் அவருக்கு பேசுவது எனக்கு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்குது. அத்தனை பேர் நான் சொல்லிடுறேன். அவர் ஒன்றும் முட்டும் திறந்த முனிவரும் அல்ல, படிதாண்ட பத்தினியும் அல்ல. இன்றைக்கு ஏதோ புதிதாக அவர் பத்தி என்னங்க பேசுறாரு? அவர் எப்படி பத்தினியா இருக்க முடியும்? நீங்க பேசுறப்ப அதாவது இன்றைக்கு ஏதோ சிதம்பரத்தின் மீது நாங்கள் ஊழல் வழக்கு தொடுக்கவில்லை. அவர் ஏற்கனவே நரசிம்மராவ் ஆண்ட காலத்திலே அவர் அமைச்சராக காமர்ஸ் மினிஸ்டர்ல இருந்த பொழுதே அவர் ஃபயர் க்ரோத் என்ற கம்பெனியில அதற்கு சாதகமாக நடந்து கொண்ட காரணத்தில் அன்றைக்கு அமைச்சர் பதவி ராஜினாமா செய்ததும் 4 ஆண்டு காலம் அமைச்சராக இல்லாமல் அது கடைசி நேரத்தில் அமைச்சராக செய்ததும் இந்த நாடு அறியாத வரலாறு ஒன்றும் கிடையாது. ஏதோ சிதம்பரம் ஊழல் குற்றச்சாட்டில் ஈடுபடுவது முதல் முறை அல்ல, இது தொடர்ந்து நடந்து வந்து கொண்டிருக்கிறது. தன்னுடைய அதிகாரத்தை எவரெல்லாம் தவறாக பயன்படுத்த தொடர்ந்து நிறைய ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. சிதம்பரம் மேல குற்றச்சாட்டு வருவது இது முதல் முறை இல்ல, அவரை வந்து நாங்க ரிசைன் பண்ண சொல்லல. நரசிம்ம ராவ், the so called Congress prime minister, he has asked him to resign. He has accepted the resignation. 92 ஜூலை நினைக்கிறேன். அத்வானிக்கு வேற இவரது வேற. You don't compare அத்வானி. மாரல் கிரவுண்ட்ல தான ரிசைன் பண்ணாரு. மாரல் கிரவுண்ட்ல ஃபேர் growth கம்பெனில he has accepted. அவரோட பேர்ல எவ்வளவு கிட்டத்தட்ட 15,000 ஷேர்ஸ் இருந்தது. அவர் பேர்ல ஒய்ஃப் பேர்லயும் ஃபேர் growth கம்பெனி வந்து ஒரு ஷார்ட் இது வந்து பிளாக் லிஸ்டட் கம்பெனில அவர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணியிருந்தாரு. அதை வந்து சொல்லல. அதன் காரணமாக தான் பிரைம் மினிஸ்டர் எப்படி ஏத்துக்கிட்டார் நினைக்க நரசிம்மராவ். ஒரே ஒரு இது அதுல வந்து தெளிவாக he offered to resign. எப்படி அத்வானி வந்து ரிசைன் பண்ணி தாமே வந்து அந்த நெருப்புலேருந்து வந்த மாதிரி இவர் வந்து இருக்காரு. அதுதான் உண்மை. அவர் இல்லைன்னு சொல்லுங்க. அத்வானி மீது சுற்றப்பட்டது அவால குற்றச்சாட்டு ஏதோ ஒரு டைரியில் இருந்ததை வைத்து காரணமாக வைத்துக் கொண்டு இல்ல நான் சொல்றேங்க. அத்வானி செய்தது அன்றைக்கு தன்னுடைய எதிர்கட்சி தலைவர் பதவி மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர். This is not good. எதிர்கட்சி தலைவர் பதவி மட்டுமல்ல, நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி ராஜினாமா செய்துட்டு நான் ஊழலுக்கு அப்பற்றவன் என்று அப்படக்கற்ற நிரூபிக்கப்பட்டால் பாராளுமன்ற மிதிப்பேன் என்று சொல்லி அந்த வழக்கை முழுவதும் முடித்துக் கொண்டு பாராளுமன்றத்தில் அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ணல. ஃபேர் growth கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரு. அது தொடர்பாக அது ஏதேனும் வழக்குல அவர் வந்து தண்டிக்கப்பட்டாரா அப்படிங்கிறது இல்ல. முறைகேடற்ற முறையில் அவர் பணம், அது ஒரு ஸ்கேம் தானே. ஃபேர் growth ஒரு ஸ்கேம், இட்ஸ் a scam. அன்னைக்கு நான் சொல்லல, அப்படி ராஜினாமா ஏன் ஏற்றுக்கொண்டார்? அதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க வந்து எல்கே அத்வானி அந்த டைரியில இருந்ததுக்கு இனிஷியல் ராஜினாமா பண்ணிட்டாரு. ராஜினாமா பண்ணது அந்த ரிசைன் தி எம்பி போஸ்ட் ஆல்சோ. அந்த ராஜினாமாவை முழுமையாக அவர் அந்த ராஜினாமாவை பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொண்டதுன்னா எல்கே அத்வானி குற்றவாளின்னு ஏற்றுக்கொண்டதுன்னு அர்த்தமா? இல்ல, அன்றைக்கு அவர்தான் தலைவர். இருக்கட்டும். ஆட்சியில் இருக்கிறதுக்கு அமைச்சரா இருக்கிறதுக்கு எதிர்கட்சியினருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? எதிர்கட்சி எப்படி ஊழல் பண்ண முடியும் நான் கேட்கிறேன். எதிர்கட்சியினருக்கு யார் ஊழல் பண்ண முடியும்? ஆனாலும் கூட அது தவறு என்று நிரூபிக்கப்பட்டதா இல்லையா? வழக்குகள்ல சிக்கக்கூடிய பலர் வந்து ஆளும் கட்சிக்கு மட்டும் இல்ல, எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் பணம் கொடுத்ததாக எழுதி வச்சிருக்கிறதாக குறிப்புகள் அங்கங்க கிடைக்குது. சிபிஐ போன்ற அமைப்புகளும் ஐடி அமைப்புகளும் கிட்டத்தட்ட அந்த தகவலை பல இடங்கள்ல சோதனை நடத்தும் போதோ அல்லது வழக்குகள் வரும் போதோ சொல்றாங்கிறது ஒரு பக்கம் இருக்கு. ஆளும் கட்சிக்கு மட்டும் இல்ல, எதிர்த்தரப்புக்கும் சேர்த்து கொடுக்கறதாக குறிப்புகள் கிடைக்கும். மோடிஜி அவர்களுக்கு குறிப்பு இருக்கு. திரு ரகோத்தமன்
இஸ் கிரெடிபிள் லீடர்னு கேட்டீங்க. இஸ் நாட் கிரெடிபிள் லீடர், இஸ் கரப்ட் லீடர். அதுதான் என்னால் சொல்ல முடியும். வியாபம் ஸ்கேம் மறைக்கிற மோடிஜி மாதிரி, வியாபம் ஸ்கேம் தோன்றா உங்க திக்விஜய் சிங் தான் உள்ள போறாருங்க. கவலைப்படாதீங்க. உங்க திக்விஜய் சிங் நீங்க ஜெயிலுக்கு இருந்து முடிவு பண்ணிட்டீங்க. இல்ல பேச்சுவார்த்தை எத்தனை மணி நேரம் நடந்தாலும் தொடர்ந்து நீங்க ரெண்டு பேரும் பேசுவதற்கான திறன் படைத்தவர்கள்ங்கிறது தெரியும். ஆனாலும் மற்றவர்களையும் பேச அனுமதிப்போம். நன்றி. நான் பேச திரு ரகோத்தமன், இந்த வழக்கை, இந்த சோதனையை எப்படி புரிந்து கொள்ளணும்? அதாவது early morning ரைடு, மிட் நைட் அரெஸ்ட், இது எல்லாம் காவல்துறைக்கு புலனாய்வுல செய்யக்கூடிய ஒரு திறமையான ஒரு இதால தான் பெரிய பப்ளிசிட்டிலாம் ஆகுது. நீங்கள் மாத்திரம் ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணி கோர்ட்டில் அனுப்பிச்சிட்டு நான் இன்வெஸ்டிகேட் பண்ணியிருந்தேன்னா தெரியாது. இரண்டாவதாக இதனுடைய முக்கியத்துவம் வந்ததுன்னா யார் மேலே பண்ணுறாங்க, எப்போ பண்ணுறாங்க, எந்த சமயத்தில் பண்ணுறாங்க கேஸு. இதை வந்து 2007 2008 நடந்த குற்றமாகப்பட்டது. 2017ஆம் ஆண்டு இப்போ எஃப்ஐஆர் நேற்று போட்டிருக்கிறாங்க. அதாவது இது வந்து இவ்வளோ இது காலம் தாழ்த்தி போடுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு விட்டு நீங்கள் அதுதான் பார்க்கணும். அதாவது எந்த டைமில் எப்போ செய்யணுமோ, யார் செய்ய முடியும், எப்படி செய்யணும் அப்படின்றது டெசிஷன் எடுக்கிறது. இட் இஸ் நாட் வித் தி சிபிஐ. சரி, decision not with the CBI. Decision, registration power, investigation power, everything is with the CBI. பட் எந்த டைமில் யாருக்கு மேலே கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணணும்ன்ற அந்த ஆர்டர் ஆகப்பட்டது ஜாயிண்ட் டைரக்டிவ் பிரின்சிபல் பிரகாரம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தான் அதிகாரம் இருக்குது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னா நான் வந்து அது யார் ரூல் பண்ணுறாங்களோ அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அவங்கள தான் சார்ந்து செயல்பட வேண்டியதாக இருக்கும். ஆகவே இந்த கேஸை பொறுத்தவரையில் நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய அப்ரூவலோடு நடந்திருக்கு. ரெண்டாவதாக இது வந்து ஹோம் ஒர்க்கு நல்லா சிபிஐ பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியே, இது என்கொயரி பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் போட்டிருக்காங்க. இது கம்ப்ளைனண்ட்டு கிடையாது, இது யாரும் கம்ப்ளைனண்ட்டு கிடையாது. ஆகவே தன்னிச்சையாக கலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷனு அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. அந்த தன்னிச்சையான கலெக்ட் பண்ணுறது இன்ஃபர்மேஷன் எப்படின்னா பேஸ்ட் ஆன் தி இன்கம் டேக்ஸ் ரைடு, இடி ரைடு, கார்த்திக் சிதம்பரம் மேலே முதல்லாம் பல செய்திகள்லாம் வந்திருக்குது, கூப்பிட்ருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் அந்த இன்வெஸ்டிகேஷனில் புலனாய்வு கிடைத்த தகவல் படி முக்கியமான ஒரு கேஸு, அதில் கிடைச்ச ஒரு பலவிதமான ஊழல். ஏன்னா ஏர்செல் மேக்சிஸ் கேஸ்லேயே சிதம்பரத்தை வந்து ரொம்ப இது பண்ணார். சுப்பிரமணிய சுவாமி 2012 பெட்டிஷன் போட்டு அவரையும் அக்யூஸ்டாக சேர்க்கணும் தயாநிதி மாறனோட அப்படின்லாம் பேசினாங்க. ஆனால் அப்போல்லாம் சேர்க்கலை. ரெண்டாவதாகப்பட்டது இன்னும் 2Gலையும் வழக்கில் இதே போனாங்க. ஆனால் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுனுடைய பல செயல்களில் இவர் தவறாக பயன்படுத்தியிருக்காரு அப்படின்னு பலவிதமான குற்றச்சாட்டுகள்லாம் வந்திருக்குது. அதை விட இந்த ஒரு முக்கியமான ஒரு எவிடன்ஸு நமக்கு தேவைப்படுது. அதாவது ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் ஆகப்பட்டது, ஒரு மினிஸ்டர் ஆகப்பட்டவர் ஒரு அப்யூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன் என்று சொல்கிறோம், அதான் கிரிமினல் மிஸ்காண்டக்ட். அந்த கிரிமினல் மிஸ்காண்டக்டை எந்த வகையில் பண்ணுறாங்கன்றது இது வந்து கமர்ஷியல் டெசிஷன். அவரே சொல்லியிருக்கிறாரு ஸ்டேட்மெண்ட்டில். இதை போல் FBI வந்து நிறைய சாங்ஷன் கொடுத்துருக்கு, நிறைய ரெஃப்யூசல் பண்ணியிருக்குது. அது கமர்ஷியல் டெசிஷன் இல்லை, அஃபிஷியல் டெசிஷன். தேர் இஸ் நோ டவுட் அபவுட். ஆனால் இந்த வழக்கை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்ச படித்ததிலிருந்து முக்கியமான ஒரு இந்த INX மீடியா பிரைவேட் லிமிடெட் அண்ட் INX நியூஸு, இது யார் இருந்ததுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஃபேமஸான சீனா போரா மர்டர் கேஸில் இன்வால்வ் பண்ண பீட்டர் முகர்ஜி, இந்திராணி முகர்ஜி சம்மந்தப்பட்டது. அவங்க தான் 2007 உடனே இவங்க ஒரு அப்ளிகேஷன் போடுறாங்க ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டு. எங்கள் 3 பேரிடம் வந்து நான் 4.32 crores இன்வெஸ்ட்மெண்ட்டு வாங்க போகிறேன். அந்த ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு பர்மிஷன் கொடு அப்படின்னு கேட்டுருக்குறாங்க, வித்தவுட் ஸ்பெசிஃபைங் தி ஷேர், யாருக்கிட்ட இருந்து வாங்கலான்னு இல்லாமல். ஆனால் அதனால் என்ன பண்ணாங்க, FIPP முதல்ல 4.32 crores பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. பட் ரெண்டாவது இன்வெஸ்ட்மெண்ட்டு, ஃபர்தர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவங்க தரல அப்படின்னு தான் எஃப்ஐஆரில் இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுறாங்க, 3002 கோடிக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 302 கோடிக்கு அது 302 கோடிங்கிறது இந்த அது ஒரே டைம்ல இல்ல, இந்த 4.32ன்னு சொல்றீங்க, அதை இன்க்ளூட் பண்ணதான். அந்த 4.32க்காக 40 லட்சம் ஷேர் ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாயில ஷேர் போடுறாங்க. அந்த ஷேர்ஸ் எல்லாம் ஒரு ஷேர் வந்து 800 ரூபாய் பிரீமியத்துல போயிருக்குது. அதனால அது 302 கோடியாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே 40 லட்சம் ஷேர் 10 ரூபாய் ஷேர். அதாவது ஃபேஸ் வேல்யூவாக தான் எடுக்கணும்னு கிடையாது. ட்ரான்ஸ்ஃபர் த ஷேர் ஆர் பர்ச்சேஸ் தி ஷேர் ஆர் இன்வெஸ்ட் த ஷேர் மார்க்கெட் ரேட்டு தான் பார்ப்பாங்க. இப்போ 800 ரூபா மார்க்கெட் விற்கிறத போயிட்டு நான் 10 ரூபாய்க்கு விற்கிறேன்னா அது வந்து ஒரு இதுதான்
அதனால் இது கிடையாது. ஆனால் இந்த வழக்கை இதை பொறுத்தவரையில் 302 கோடி இவங்க இன்க்ளூடிங் 4.2, அது ஏன் 302 கோடி இல்லைன்னா இந்த 300 கோடிக்கு மேலே போச்சுன்னா இது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டு இதற்கான அனுமதி கொடுக்கும்போது அது ஃபேஸ் வேல்யூவில் எவ்வளவு போகுங்கிறது வந்து தெரியாது. இல்லை, அதை இண்டிகேட் பண்ணணும் அவங்க வெதர் தே ஆர் செல்லிங். ஆமா, indicate பண்றது இல்லை, ஷேரை வந்து மார்க்கெட் வேல்யூ பண்றாங்களா இண்டிகேட் பண்றது 4.3 ஃபேஸ் வேல்யூ கோடிக்கு ஃபேஸ் வேல்யூல என்ன உண்டோ அதை சொல்லி அவங்க வாங்குறாங்க. அதான் ஃபேஸ் வேல்யூ தான் காமிக்கிறாங்க. நீங்க சொல்லும்போது அதை அந்த எஃப்ஐஆர் படிக்கும் போதும் வரக்கூடிய 2 சந்தேகங்கள். அரசு வந்து ஃபேஸ் வேல்யூல இருக்கக்கூடிய மதிப்பை பார்க்கணுமா இல்ல சந்தை மதிப்பை பார்க்கணுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது. இது ரொம்ப அடிப்படையான கேள்வியாக வருது. ஏன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ல பங்கு சந்தையில ஒரு கம்பெனியினுடைய ஷேர் ஒரு ஓராண்டு காலத்துக்குள்ள பல முறை பல்வேறு விதமாக ஃப்ளக்சுவேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போ இருந்தாலும் கூட. ஆனால் இது தொடக்க காலத்துல கொடுக்கக்கூடிய ஒரு ஷேராக இருந்தால் அது எவ்வளவு பிரீமியத்துக்கு போகுங்கிறதும் தெரியாது. ஒரு டெவில்ஸ் அட்வொகேட் மாதிரி இல்ல நீங்க கேக்குற பாயிண்ட் கரெக்ட். அதாவது இது வந்து 2007 ஆரம்பிக்கும் போது அந்த கம்பெனி ஆகப்பட்டது 10 rupees வேல்யூ தான் ஷேரை போட்டிருப்பாங்க. அது மார்க்கெட்டில் வந்த பிறகு தான் அதனுடைய வேல்யூ மார்க்கெட்டில் எவ்வளோ ஆகும்னு தெரியும். அதான் 2007 அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் வேல்யூ பண்ணும். வேல்யூ ஆஃப் த ஷேர் ஷுட் பி ஃபேஸ் வேல்யூ 10 rupees தான். அதில் ஒன்றும் கிடையாது. அதன்படி பார்க்கும்போது இவங்க அனுமதிச்ச எஃப்ஐபிபி அனுமதித்த அமௌண்ட் அந்த அமௌண்ட் இருக்கு. ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா 4.82 crores வந்து அந்த கம்பெனிக்கு வந்திருந்தா இட் இஸ் அப்ரூவல் பிரகாரம் ஈக்குவல். 302 crores வந்துருக்குது. 302 crores வந்து அப்போ எதுக்குன்னு த பர்மிஷன் இஸ் ஃபார் 4.82. எப்படி நீங்கள் 302 crores எஃப்ஐபிபியை கிளாரிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னுட்டு அந்த சமயத்தில் தான் கார்த்திக் சிதம்பரம் உள்ளார வர்றாரு. வந்துட்டு செஸ் கன்சல்டன்சி கம்பெனின்னு ஒரு கன்சல்டிங் கம்பெனி அவங்க டிராஃப்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு ரிப்ளை கொடுத்து அந்த மினிஸ்ட்ரி எஃப்ஐபிக்கு கொடுத்து அதுக்கப்புறம் அப்ரூவல் இமீடியட்டாக வருது. இதுதான் இந்த கேஸினுடைய சாராம்சமே. முதல்ல வந்து எப்படின்னு கேட்டாங்க, எப்படி வருதுன்னு சொல்கிறாங்க. டிஆர்ஐலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணுறதுக்கு நாங்கள் பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் கொடுக்கல. எப்படி இந்த பணம் வந்தது 302 crores எப்படி நான் கொண்டு வந்தாங்கன்றதை நாங்கள் விசாரிக்கணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் மறுப்பு தெரிவிச்சுட்டாங்க. இவங்க திரும்பி ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் அப்ளிகேஷன் போடு நான் கன்சிடர் பண்ணுறேன்னு சொன்ன பிறகு ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் போட்டு கொடுக்குறாங்க. அதை தான் கிரிமினல் மிஸ்கான்டக்ட்னு சொல்கிறது. ஒரு அப்யூஸ் ஆஃப் அஃபிஷியல் பொசிஷன்னா முன்ன வந்து நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுறீங்க, ஒரு தவறான செய்திகளை கொடுத்து நீங்கள் ஒரு பெர்மிஷன் வாங்கிட்டீங்க. 4.82 crores தான் நீங்கள் வேல்யூவை காமிக்கிறீங்க. அப்போ 302 crores நீங்கள் கொண்டு வரும்போது உங்களுக்கு எப்படி கொண்டு வந்தோன்னு கேள்வி கேட்குறதுக்கு எஃப்ஐபிக்கு அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரத்தை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. எப்படின்னா அவருக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அதுக்கு இன்னும் ஒன்று கன்சிடர் பண்ணிக்கிறோம் அப்படின்னுட்டு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணி அதை மேனிப்புலேட் பண்ணுறாப்புல ஒரு செயல் நடக்குது. அந்த மேனிப்புலேஷன் பண்ணும்போது தான் உங்களுக்கு கிரிமினல் மிஸ்கான்டக்ட் அந்த பாட்டு. நார்மலாக வந்து இங்கே வீடு கட்டுறதுல சில பிளான் இல்லாமல் போனது, பிளான் அப்ரூவலுக்கு மீறி தவறாக சில விஷயங்களை செய்துட்டா அதுக்கப்புறம் அதை சரி செய்யும் விதமாக ஃப்ரெஷ்ஷாக அப்ளிகேஷன் கொடுத்து ரெக்டிஃபிகேஷன், எக்ஸம்ஷன், திரும்பி கொடுக்கறது, ரீகன்சிடரேஷன், எவ்ரிதிங் இஸ் ஓகே. பட் இந்த கார்த்திக் சிதம்பரனுடைய கம்பெனி வந்து கன்சல்டிங் கம்பெனின்னு கொடுத்து அதுக்கு ஒரு 10 lakhs கொடுத்துருக்காங்க. அந்த இன்வாய்ஸில் 10 lakhsக்கு அந்த இன்வாய்ஸ் இவங்க பில்லு ரைஸ் பண்ண பிறகு அதில் தான் ஹிச்சே இருக்கு. இந்த வழக்கினுடைய அதுலயே எனக்கு ஒரு சந்தேகம். முதல்ல வந்து அந்த அவர் வந்து கேம்பிரிட்ஜில் படிச்ச ஒரு மேனேஜ்மெண்ட் கிராஜுவேட். ஆமா, அவர் ஒரு கன்சல்டிங் ஏஜென்சி நடத்தக்கூடாதா, ஒரு தொழில் நடத்தக்கூடாதா? அதாவது இந்தியாவை பொறுத்தவரையில் யார் வேணாலும் எந்த பிஸ்னஸ் கன்சல்டிங் பிஸ்னஸ் எல்லாம் நடத்தலாம். ஆனால் ஒரு கன்சல்டிங் பிஸ்னஸ் எங்கள் அப்பா வந்து பிரைம் மினிஸ்டர் ஃபினான்ஸ் மினிஸ்டராக இருக்கார். அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட வழக்கு வந்து நான் வந்து எடுத்து நடத்துகிறேன்னு வச்சுங்க. ஒரு அதாவது ஒரு ஒரு இவருங்க சொல்கிறாங்களே இல்லையா, மாரல் கிரவுண்டில் நாங்கள் ரெசிக்னேஷன் பண்ணணும். அதை போல் அந்த மாரல் கிரவுண்டில் அவங்க பண்ணக்கூடாது. பல கம்பெனிக்கு பண்ணலாம், பல விதமான இதுக்கும் பண்ணலாம். ஒரு எஃப்ஐபிபிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு மினிஸ்ட்ரி டெசிஷன் எடுக்கக்கூடியது, அது அந்த மினிஸ்டர் தான் டெசிஷன் எடுக்கக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு கேஸை வந்து டீல் பண்ணும்போது நீங்கள் அதில் அந்த பில்லில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, பில் பேமெண்ட் டுவர்ட்ஸ் எஃப்ஐபிபி நோட்டிஃபிகேஷன் அண்ட் கிளாரிஃபிகேஷன் சார்ஜஸ் அப்படின்னுட்டு ஸ்பெசிஃபிக்காக எழுதியிருக்கிறாங்க.
அதை போல் எழுதன தோட்டு தான் இப்போ கார்த்திக் சிதம்பரம் இந்த கேஸ்லேயே வராரு. அது மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்க, நீங்கள் சொல்கிறது 100% உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய டிஃபென்ஸு அவர் கார்த்திக் சிதம்பரமோ அல்லது சிதம்பரம் சொல்கிறாப்புல இந்த வழக்கில் மேனிப்புலேட்டட் கேஸ்ன்னு சொல்கிறதெல்லாம் நான் ஒத்துக்குவேன். ஆனால் இந்த டாக்குமெண்ட் ஆகப்பட்டது கிடைச்சிருக்கு பாருங்கள், இதுதான் எங்களுக்கு வந்துட்டு ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ்னு சொல்கிறது. இந்த முக்கியமான வழக்கு கார்த்திக் சிதம்பரம் ப்ரூஃப் ஆஃப் எவிடன்ஸ், அதாவது நீங்க வந்து அது மாரல் கிரவுண்டில் கார்த்திக் சிதம்பரம் அந்த அப்பா மினிஸ்டரா இருக்கக்கூடிய அமைச்சகத்துல தலையிட்டிருக்க கூடாதுங்கிற தலையிட்டிருக்க கூடாதுன்றது மாரல். ஆனா அது வகையா வச்சு அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்றதுக்கு ஒரு எவிடன்ஸ் என்னன்னா அசம்ஷன். Presumption is accepted in the Prevention of Corruption Act. அதனால இந்த ப்ரிசம்ஷனை வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ உட்கார்றாப்புல இங்கே உழுந்தது கிடையாது, இது உட்கார்ந்த பிறகு தான் உழுது. ஆகதான் இந்த கதையாகப்பட்டது. அந்த பில்லு மாத்திரம் இல்லைன்னு வச்சுங்க, அவன் எழுதுறான் எனக்கு என்னன்னா ஒரு லட்சம் கொடுத்துருந்தாலும் போதும் கன்சல்டேஷனுக்கு, ஸ்டில் அஃபென்ஸ் இஸ் மேட் அவுட். சொன்ன மாதிரி நியாயம்தான் அவர் சொன்னது. அவர் சட்டம் பார்க்குறாரு. சட்டம் வந்து ஒரு கழுதை, முன்னால் போனாலும் உதைக்கும், பின்னால் போனாலும் உதைக்கும். அவர் ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸை ஒரு சிபிஐ ஆஃபீஸராக எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறார். அவர் செய்யாட்ட கூட பார்த்து சொல்கிறாரு. ஆனால் வாழ்க்கையில் நான் ஒரு சர்டிஃபைட் பப்ளிக் அக்கௌண்டன்ட். இதில் வந்து ஒரு ஷேரை வந்து பல விதமாக வேல்யூவேஷன் ஆஃப் கம்பெனின்னு வரைச்சே பல விதமாக நம்ம வேல்யூவேஷன் பண்ணலாம். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபேஸ் வேல்யூ, ஹிஸ்டாரிக்கல் வேல்யூ, பேஸ்ட் ஆன் த ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் ஏர்னிங்ஸ் எப்படி பண்ணுறது. ஒரு கம்பெனி லாஸில் போய்ட்டுருக்கோம். இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட் எடுங்க, லாஸ்ட்டில் போகிற கம்பெனி $15 billion வேல்யூவேஷன். ஸோ வேல்யூவேஷன் அந்த ப்ரீமியம் ஃபேஸ் வேல்யூ ₹10 800 கொடுத்தாங்க. ஏன்னா மக்கள் பார்க்கச்சே இது என்னடா ₹10 800 கொடுத்துருக்காங்க, ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு. அதுக்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கி ஃப்ளிப்கார்ட்டை சொல்கிறேன், $15 billion வேல்யூவேஷன் கம்பெனி லாஸ்ட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வேல்யூவேஷன் இதில் அந்த ப்ரீமியம் கொடுத்தது தவறாக இருக்கக்கூடிய வாய்ப்பில்லை. அது மாதிரி ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்றதுக்காக இதை சொன்னேன். இது சாதாரணமாக நடக்கிறது எல்லா கம்பெனிலையும். இரண்டாவது இவர் சொன்னார், அது 1 லட்சம் கொடுத்தா கூட அவர் சொல்லுவார், ₹1 கொடுத்தா கூட தப்புன்னு தான் சொல்லுவார். ஏன்னா சட்டம் ஒரு கழுதை, சட்டம் சொல்லுது இது மாதிரின்னு அவருடைய பார்வையாக இருக்கும். ஆனால் ஒரு உண்மையிலேயே அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரியும், சிதம்பரத்துடைய ஒரு பேசினார்னா, அதாவது இந்த அமெரிக்கா ஸ்னீசஸ் த வேர்ல்டு வில் கேட்ச் கோல்டுவாங்க. சிதம்பரம் பேசினார்னா அதை உற்று கவனிக்கக்கூடியவர்கள் இந்த உலகத்திலேயே பல பேர் இருக்காங்க, இந்தியாவில் இருக்காங்க. அவர் இன்னைக்கு காலையில், அதாவது இது வந்து பயந்துக்கிட்டு இருந்தார், நான் வீட்டில் உட்காந்து இன்னைக்கு காலையில் ஒரு கோர்ட்டில் அவர் கேஸ் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. எதுக்கு சொல்கிறேன்னா, இதை பற்றி இவங்க வந்து சும்மா பயமுறுத்தி பார்க்குறாங்க. இது பனங்காட்டு நெறி, சலசலப்பு கஞ்சாது, அது தொக்குன்னு விழுறது இல்லை, போய் காக்கா உட்கார பனம்பழம் இல்லை, இது பனங்காட்டு நெறி. அந்த மாதிரி ஒரு வீடு இல்லை, 1000 விழுந்தாலும் பயப்படாது. பட் கோயிங் பேக் டு தி இது, அவர் வந்து அதை செய்யணும்னு நினைத்தார்னா, இவ்வளவு சிறப்பான ஒரு சட்ட வல்லுனர் இதை போய் கொடுப்பாரா? அதில் ஒன்றுமே இல்லைங்க. அதாவது க்ளீன் ஆக்ட், ஐ ப்ரொவைட் அ கன்சல்டன்சி. நான் அதாவது மறைக்கணும்னா பல விதத்தில் மறைச்சிக்கலாம், அவருக்கே தெரியும், அது அவருக்கே தெரியும். There is nothing. See, I am an expert in a field. I am an expert in a field. நாம அமெரிக்கால நான் வேலை செஞ்ச ஒரு கம்பெனிக்கு ஒரே ஒரு மாற்றம் சொல்லி $600 million சேவ் பண்ணேன். Just a word of how we present it. சொல்றது புரியுது. ஆனா அந்த $4 கோடி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டு அது 300 கோடி ஆனதற்கு பிறகும் அது லீகலா கரெக்டா இருக்கிற மாதிரி தான் நடக்குது. திரும்ப வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து சம்திங் இஸ் ஃபிஷி தேர் அப்படின்ற மாதிரி ஒரு மெமோ வந்ததுக்கு பிறகுதான் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் வருது. அதற்கு பயந்து போய் அல்லது அதுல ஒரு பதற்றமாகி அல்லது அதுல வெளியில வர்றதுக்காக அந்த கம்பெனி வந்து ஐஎன்எக்ஸ் வந்து திரும்பவும் அந்த கன்சல்டன்சியை நாடும் போதுதான் இந்த சிக்கல் வருது. அதாவது மறுபடியும் சொல்றேன், மொத்தம் பணம் எடுத்துருவாங்க. they have not brought money through ஹவாலா இதை கொண்டு வந்ததா நான் படிச்ச வரைக்கும் தெரியல. பேங்கிங் இதில் தான் கொண்டு வராங்க. நான் ஒரு விதத்தில் நம்ம பார்க்கச்சே ஒரு தொழில் பண்ணவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். நான் தொழிலும் பண்ணுறேன், நான் வந்து அரசியல்வாதி மட்டுமல்ல, தொழில் செய்கிறேன். ஒரு தொழில் பண்ணச்சே சில விஷயங்கள் செய்கிறோம், அதில் வந்து அணுகுமுறை சரியில்லைன்னு தெரியுது, மாற்றி அமைச்சுக்கிறோம். அதில் நான் வந்து முழு எக்ஸ்பர்ட்டாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எக்ஸ்பர்ட்டை நாடுறோம். எக்ஸ்பர்ட் இந்த ஐ ஹவ் கன்சல்டட் அரவிந்த் தட்டார் ஆன் சர்டன் மேட்டர்ஸ். ஹீ பிரசன்ட்ஸ் இட் இன் அ பெட்டர் வே. நான் அந்த ஆங்கிளை பார்க்கறதில்ல. அது மாதிரி ஹீ இஸ் அன் எக்ஸ்பர்ட். ஸோ ஹி ஹஸ் ப்ரெசென்டட் இட். இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறதுல ஒரு தவறு இல்லையே. அதையும் இது வந்து ஒன்றும் இது ஒளிவு மறைவு இல்லாமல், அதாவது இதில் மறைக்கணும்னா
ஹவாலா வழியா பணம் கொண்டு வந்திருக்கலாம், மற்ற வழியா பணம் கொண்டு வந்திருக்கலாம், இது மாதிரி பில் பண்ணிருக்க வேணாம், இதெல்லாம் தெளிவாக நேரா இருக்கிறதே. இல்ல அவர் சொன்னதை வச்சுக்கிட்டு நான் சொல்றேன், மறைக்கிறதுக்கு ஒண்ணு இருந்ததுன்னா மறைச்சிருப்போம். ஃபாரின் FIPB இல்லையா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரமோஷன் போர்டு. ஸோ இதில் ஒன்றும் மறைக்கிறதுக்கு இல்லை, தைரியமாக தெளிவாக மேலே வச்சுட்டு போயிருக்காங்க. இதில் ஒன்றுமே இல்லையே. இதை அதாவது மறுபடியும் சொல்கிறேன், பல பேர் இன்னைக்கு கொல்லப்படுகிறார்கள். ஆனால் இவர்கள் பேசியது வேற. அதாவது இவர்கள் பேச்சு திறன் தான் நல்லா இருக்கு. மற்றவர்களுக்கு வளையல் அனுப்பணும்ன்றவங்க இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுதான் இது வேற ஒன்றும் இல்லை. இதை மறுபடியும் they are making only headlines. No substance. இன்றைய ஹெட்லைன்ஸ்க்காக தான் ரைடுன்னு சொல்றாங்க. சிதம்பரத்து மேல அழுக்க வாரி போடணும். இந்த டெஃப்லான் பிரைம் மினிஸ்டரா இருக்காரு, அவருக்கு எதுவும் ஒட்டலன்னு நினைக்கிறாரு. ஒட்டும். ஏன்னா இந்த மாதிரி நீங்க அநியாயமா பழி சுமத்துகிறீர்கள், அநியாயமாக இந்த ராணுவ வீரர்கள் கொல்லப்படுகிறார்கள், அதை கவனிக்காம மக்களுடைய திசை திருப்புகிறீர்கள். பல இடத்துல தினமே ராணுவ வீரர் கொல்லப்படுகிறாரு. இவர்கள் வளையல் அனுப்பணும்னு சொல்ல ஒரு வீக் பிரைம் மினிஸ்டர் இருக்காங்க. சைனா இது பண்ணுது. இதையெல்லாம் மாற்றுவதற்கு சிதம்பரத்து மேல ஒரு இதை கொண்டு வராங்க. அரசியல் ரீதியாக நிர்வாக ரீதியாக அரசின் தோல்விகளை மறைப்பதற்காக இது போன்ற வேலைகளை செய்கிறார்கள் குற்றம் சாட்டுறீங்க. நரேந்திரன், ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நான் உங்ககிட்ட பதில் கேட்கிறேன். விரிவாக அதை பற்றி பேசலாம். ஒரு இடைவேளைக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசுவோம். எதிர்த்தரப்புல இருக்கிறவங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் தலைப்புச் செய்திகள்ல நீங்க ஆர்வமா இருக்கீங்க. அது அரசினுடைய ஃபெயிலியர்ஸ், தோல்விகளை மறைப்பதற்காக அப்படின்னு அமெரிக்க நாராயணன் குற்றம் சாட்டுறாரு. இதில் அரசனுடைய தோல்வியில் எதை சொல்லுங்கன்னு தெரியவில்லை, அது வேறு விவாதம். ஆனால் சட்டத்தை காங்கிரஸ் கட்சியும் அமெரிக்க நாடு எந்த அளவுக்கு மதிக்கிறாருன்னு அவர் வார்த்தையிலிருந்து புரிந்து கொள்ள முடிகிறது. சட்டம் ஒரு கழுதைன்னு சொல்லிட்டார். அவங்க அந்த கழுதையில எப்படி எல்லாம் சவால் நீங்க இப்ப சொன்னீங்க, இப்ப டிபேட்ல சொன்னீங்க கோர்ட் இல்லைங்க. அப்போ சட்டத்து மேல உங்களுக்கு மதிப்பே இல்லை. அதனாலதான் சட்டத்தை உங்க சௌகரியத்துக்கு எப்படி வேணா கழுதை எப்படி வேணா வளர்க்கலான்ற மாதிரி கழுதை எப்படி வேணா நல்ல வேலை கழுது கோச்சுக்கு போகும். ஏன்னா காங்கிரஸ்காரங்க கழுதை விட மோசமான சட்டத்தை கையாண்ட காரணத்தினால இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு முன்னாள் முதலமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுல சிக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுல ஒருவர் சிதம்பரமும் அவருடைய மகனும் தான். ஆனால் இதில் திரும்ப இவர் பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய செயலற்ற தன்மை 3 ஆண்டு சாதனைகள் என்னவென்று அவர் தனியாக ஒரு விவாதத்தை நடத்த தயார். ஆனால் இதற்கான சமயம் இது இல்லை என்று கருதுகின்ற காரணத்தினால ஆரம்பத்தில் கோவாவில் நாங்கள் ஏதோ திசை மாறி சென்றது போல கோவால இவங்களுக்கு கிளைமே இல்லைங்க. இவங்க காங்கிரஸ், நான் கேட்கிறேன் இன்னைக்கு அமெரிக்க சொல்ல முடியுமா, கோவால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த யாராவது கவர்னரை சந்தித்து எங்களுக்கு பெரும்பான்மை இருக்கிறது ஒரு வார்த்தையாவது கேட்டார்களா? அவங்க கையில இல்ல, முறையெல்லாம் கிடையாது. ஆதரவு கொடுத்த மற்றவர்கள் யாராவது ஒரு குற்றச்சாட்டாவது நாங்கள் தவறான முறையில் அவர்கள் ஆதரவை பெற்றுக்கொண்டு சொன்னால் என்ன சொன்னாலும் கேட்க தயாரா இருக்கும். ஆனா அதை விடுத்து விட்டு இவர்களுக்கு தகுதி இல்லாமல் இவர்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் ஒரு நிமிஷம் 1989 மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு 400 இடங்களுக்கும் மேலாக பெற்றிருந்த ராஜீவ் காந்தி 193 இடங்களை வாங்கினதுக்கு பிறகு அவர் ஆட்சியில் இருந்த நான் மீண்டும் ஆட்சிக்கு தேவையான பெரும்பான்மையோடு தேர்ந்தெடுக்கப்படாத காரணத்தால ஆட்சியில் அமர்வதற்கான கிளைமே நான் பண்ண மாட்டேன், நான் எதிர்கட்சியில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதற்கு பிறகுதான் அந்த 193க்கும் கீழே இருக்கக்கூடிய எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தேசிய முன்னணி அமைக்கப்பட்டது. அது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட், ராஜீவ் காந்தி எடுத்த ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட். அந்த மாதிரி காங்கிரஸ் வேற எங்கெங்கெல்லாம் மீறி இருக்குன்னு நாங்க திரும்ப இந்த இடத்துல நீங்க சொல்ல முடியாது. இந்த இடத்துல தர்மமான வழி இல்ல இல்ல, பதில் சொல்ல முடியாத காரணத்தினால அன்றைக்கு ராஜீவ் காந்தி தார்மீக முறையிலே அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார் என்பது உண்மை, இல்லை என்று மறுக்கவில்லை. ஆனால் அதற்கும் கோவாவில் நாங்கள் என்ன ஆட்சி கோவால தோத்தீங்க, அது மட்டும் முதல் இடத்துல கூட இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்லைங்க, நாங்க ஆட்சிக்கு ஆதரவு கூட எம்எல்ஏ தயார் தான் நாங்க அமைக்கிறது என்ன தவறு நான் கேட்கிறேன். நான் நீங்க அமைக்க மாட்டீங்க, நீங்க கிளைமே பண்ணல, காங்கிரஸ் கிளைமே பண்ணல, ஸ்டேட்டை விட்டுலாமா? அப்போ அரசியல் ரீதியாக அவர் அவர் குற்றம் சாட்டலாம், லீகலா நீங்க செய்தது சரியாக இருக்கலாம். நான் கேட்கறது இந்த ராஜீவ் காந்தியை கோட் பண்ணி கேட்கறது ஒரே ஒரு விஷயம், ஆட்சியில பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே இருந்த ஆட்சியின் மீதான மக்கள் தீர்ப்பு அந்த தேர்தல்னு எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையை மக்கள் கொடுக்கல.
அது மட்டும் இல்ல, முதல் இடத்துல கூட வரல. எங்களுக்கும் கொடுக்கல, அவங்களுக்கும் கொடுக்கல. நான் ஏத்துக்கிறேன், நான் அந்த விஷயத்தை வாதத்தை ஏத்துக்கிறேன். ஆனால் காங்கிரஸ் கட்சி கிளைமேக் கூட போலையே. நீங்க ஏன் கிளைமேக் போல? நீங்க கிளைமேக் போலன்னா ஆட்சி யாராவது கோவால பண்ண வேண்டாமா? அவங்க ரிசல்ட்டுக்கான ரிசல்ட் என்னன்னு பார்த்து முழிக்கிறதுக்குள்ள நீங்க வந்து முடிச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் அரசியல் அப்படியெல்லாம் இவ்வளவு பேசுற அமெரிக்கா எத்தனை பேர்கிட்ட பேச எங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் இன்னொன்று, ஒரு கட்சி ஆட்சி அமைப்பது அவருடைய உரிமை. மக்கள் தனிப்பட்ட முறையில் பாரதிய ஜனதா கட்சி இருக்கலாம். இல்ல இல்லைங்க, நீங்க எத்தனை வருஷம் கோவால ஆண்டு இருக்கீங்க, மணிப்பூர்ல ஆண்டு இருக்கீங்க, அங்கெல்லாம் ஏன் மக்கள் உங்களை ஆட்சி கொடுக்கல? காங்கிரஸ் கட்சி நிராகரிக்க, அதுக்குள்ள நான் போக விரும்பல. ஆனால் திசை திருப்புறதற்கு எந்த அரசியலும் செய்யவில்லை. அவர் சொன்னார் இல்லையா, டஃப்லான் கோட்டை பிரைம் மினிஸ்டர் பண்ணிருக்கேன். டஃப்லான் கோட்டை பிரைம் மினிஸ்டர் என்னைக்கு அடிக்கவே இல்லை. நீங்க தான் டஃப்லான் கோட்டை அடிக்க முயற்சி பண்ணி ஒவ்வொரு முறை கரப்பட்டு நீங்க வெளியே வந்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கு நாளைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது மக்களுடைய அன்பு நிச்சயமாக இருந்து கொண்டு தான் இருக்க போகுது. அடுத்து வருகின்ற தேர்தலில் இன்னும் எத்தனை தேர்தல் வந்தாலும் அவர் செய்த சீர்திருத்தங்கள், அவர் செய்த வளர்ச்சி பணிகள் காரணமாக மக்கள் அது தொடர்ந்து இருக்கின்ற காரணத்தினாலே காங்கிரஸ் கட்சிக்கு தாங்கள் செய்த ஊழல்களை இப்பொழுது எப்படி மறைக்க வேண்டும் தெரியாத காரணம் மாற்றிக்கொண்டு முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சிதம்பரம் விஷயத்தில் இன்றைக்கு திருநாவுக்கரசு தமிழகத்தில் அவர் ஒரு பக்கம் பேசுறாரு, ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேங்க, அப்ப எங்களை எதிர்த்து பேசுகிற மீதெல்லாம் நாங்கள் வழக்கு போட வேண்டும், பொய்யாக ரைடு கொடுக்கணும் சொல்ல இவங்க மேல ஏன் கொடுக்க விட்டுட்டோம்? இவிகே இளங்கோவன் விட மோசமா யாராவது பேசிக்க முடியுமா? மோசமா பேசக்கூட பிரதமர் தரக்குறைவாக தமிழக முதலமைச்சர் ஒரு பிரதமர் விமர்சனம், அவர் மேல நாங்க எந்த சிபிஐ இடம் கொடுக்கலையே. ஸ்டாலின் தினசரி பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு தினசரி ஸ்டாலின் அவர்கள் எந்த அந்த அளவுக்கு விஷமத்தனமாக அவர் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்க எங்களுக்கு தெரியும். அவர் மீது எந்த ரைடும் கொடுக்கலையே. ஆகவே இது அரசியல் ரீதியாக நீங்க செய்த ஊழல் குற்றச்சாட்டு யாரையும் பயமுறுத்தலைங்க. ஊழல் குற்றச்சாட்டை ஏதோ இவர் வந்து பாரதிய ஜனதா கட்சி விமர்சன செயல் மீதெல்லாம் வழக்கு போடணும்னு சொன்னா அத்தனை எதிர்கட்சி தலைவர்கள் வழக்கு போட்டிருக்க வேண்டும். ஏதோ இவர் காலம் கட்டுரை எழுதுகிறாராம், பேசுவாராம். பேசுற காலத்தில் எங்க பியூஷ் கோயல் அவர் மத்திய அமைச்சர் கேட்டது போல என்ன யமுனை நதி தீப்பட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா? சிதம்பரம் எழுதிய காரணத்தினால ஒன்றுமில்லை. ஏனென்றால் ஒரு யோக்கியர் தான் இன்னொரு குறித்து சொல்ல முடியும். ஊழல் புரிந்த அரசு கரைப்படைந்த அரசியல்வாதி நீங்க இங்க இல்ல. 1000 கூட்டங்களை பேசி 1000 கட்டுரை எழுதினாலும் பாரதிய ஜனதா கட்சி மீதோ பாரதிய ஜனதா அரசாங்கத்தின் மீதோ பாரத பிரதமர் நரேந்திர மோடி மீதோ நீங்க எந்த குற்றச்சாட்டை நிரூபிக்க முடியாது, சொல்ல முடியாது. ஆகவே நீங்க செய்த தவறை உணர்ந்து கொண்டு மாற்றிக்கொள்ள பார்க்கக்கூடிய இதற்கெல்லாம் பழி வாங்குகிறோம். அரசியல் காரணம் நீங்க பண்ணப்பெல்லாம் நீங்க அரசியல் காரணம் இல்லையா? 2012 நிதின் கட்கரி அவர்களும் 2வது முறையாக அகில இந்திய தலைவர் வருகை பொறுப்பெடுக்கின்ற பாம்பேல இருந்து பிளைட் ஏறாரு, நாக்பூர் பாம்பேல இருந்து. அவர் டெல்லியில இறங்குவதற்கு முன்பாக மீண்டும் தலைவராக கூடாது என்று சூழ்ச்சியின் காரணமாக அவர் கம்பெனியில ரைட் பண்ண வச்சீங்களா? நீங்க இன்கம் டாக்ஸ் வச்சு நிரூபிக்கப்பட்டதா? நீங்க தான் அதுக்கப்புறம் 2 வருஷம் ஆட்சியில் இருந்தீங்க. நிரூபிக்கப்பட்டதா? அவங்க 2 பேரும் சொல்லிக் கொள்ளுகின்ற விஷயங்கள் மூலமாக அரசியலாக பார்க்காதீர்கள். செய்த ஊழல் செய்தவர் இந்த நாட்டில் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததை ஊழல் செய்தல தண்டிப்போம் இதை சொல்லிதான் நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஊழல் செய்த அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக களை எடுத்து அது ஆதாரங்களை திரட்டி தான் நீங்க செய்ய முடியும். வந்த ஆட்சியில் 5-6 வருஷம் இருந்தீங்க. இல்ல ஊழல் தண்டிப்புங்கிறது ஊழல் ஒருவேளை எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு பார்த்தா மேற்கு வங்கத்துல நடக்குது, பீகார்ல நடக்குது, தமிழ்நாட்டுல நடக்குது, மத்திய பிரதேசல நடக்கல, மத்திய பிரதேசல நடக்கல. சொல்லுங்க, நான் யாராவது எடுக்க நடக்கல. நீங்க வியாபம் ஆரம்பிச்சது அரவிந்த் சிங் காலத்துலங்க, எங்க காலத்துல இல்ல. வியாபம் ஆரம்பிச்சது தோற்கப்பட்டதுங்க. இது வந்து தொடர் கொலை. இது மட்டும் இல்ல, இங்க தமிழகத்துல ஆமாங்க, நாங்க ஊழல் கட்சி தான். அதனால தான் யூபில எங்களுக்கு 312 சீட் கொடுத்தா உங்களுக்கு சிங்கிள் டிஜிட் கொடுத்திருக்காங்க. நாங்க ஏத்துக்கிறோம். நாங்க அப்படியே உங்க வாக்குல இருக்கிற பரவாயில்லை உங்களுக்கு. அதனால தான் சிங்கிள் டிஜிட் உத்தரவு தலைமைச் செயலகத்துல எங்களுக்கு ஆட்சி கொடுத்திருக்காங்க. தலைமைச் செயலகத்துல இருந்து புது நோட்டு, இவங்க ஊழலை ஒழிப்போம், இந்த நோட்டு மாதிரி புது நோட்டு தலைமை செய்தாங்க. எடுத்து 3 மாதம் ஆயிடுச்சு. அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணி ஓபிஎஸ்ஸையும் நம்ம இன்றைய முதலமைச்சரையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய புற வழியாக தமிழகத்தில் ஆட்சி அமைக்க பாக்குறாங்க. அதனுடைய சிதம்பரத்து மேல தமிழகத்துல ஒரு கிரெடிபிள் லீடர் இருக்க கூடாது, இங்க தமிழகத்துல கால் ஊன்றணும் என்றதுக்காக எங்க நாளை சிதம்பரமே முதலமைச்சராக வந்து விடுவாரோ அப்படின்ற ஒரு பயத்துல தமிழகத்துல ஓபிஎஸ் இபிஎஸ் எப்படி நாங்க வந்து அதிமுக மாதிரி அடிமைகள் இல்ல. இது பணம் காட்டுறது நல்லா புரிஞ்சுங்க. இந்த மாதிரி பல இடங்கள்ல பண்ணிருக்கீங்க.
அந்த மாதிரி அதிமுக மாதிரி அடிமைகளா இருக்க மாட்டோம். அதிமுக மாதிரி உங்களுக்கு அடிபணிய மாட்டோம். நீங்க எப்படி பண்ணீங்க? பிளாக்மெயில் பண்ணி கொண்டு வரீங்க. முதல்ல ஓபிஎஸ் இது பண்ணீங்க, அவரை கைச்சு விட்டீங்க. இப்போ இவர பண்றீங்க. காங்கிரஸ் கட்சி சிம்பல்ல கூட்டணி இல்லாம நின்னு ஜெயிச்சிட்டு வர சொல்லுங்க. ரீகவுண்டிங் மினிஸ்டர்ல தெரியாது 2009ல என்னவெல்லாம் நடந்தது, தோத்து போனவர் எப்படி ஜெயிச்சார், இதெல்லாம் பண்ணிட்டு ஆட்சிக்கு வந்தவங்க எல்லாம் பேசுறீங்க. நாங்க ஒண்ணும் கொலை பண்ணிட்டு வரல, நாங்க நல்லது பண்ணிட்டு வந்திருக்கோம். நீங்க ரீகவுண்டிங் மினிஸ்டர் கூட அன்னைக்கு எல்லா பத்திரிகை காரி துப்புனாங்க. பிஜே தம்பரத்தை மறந்துட்டு 2009 மறந்துட்டீங்களா? பேசலாம் தயவு பண்ணி ரீகவுண்டிங் மினிஸ்டர் சேர்த்து வச்சு பேசுங்க. பேசலாம் நரேந்திரன். கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த நிதின் கட்காரி மேல விசாரணை அமைப்புகள் ஏவி விடப்படுகின்றன, மற்ற காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் மேல இப்போ ஏவி விடப்படுகின்றன, இன்னும் பரஸ்பரம் குற்றச்சாட்டு எப்பவும் வந்துகிட்டே தான் இருக்கு. இது எல்லாமே வந்து சிபிஐ தொடர்பாகவோ ஐடி தொடர்பாகவோ வருது. ஐடி தொடர்பாக இந்த கேஸ் இல்லை, இந்த இதில் இடி தொடர்பாக இது இந்த கேஸில் இல்லை, இதில் வந்து சிபிஐன்னு வச்சுக்கோங்க. சிபிஐயை வந்து அடிப்படையான சில அம்சங்கள் இல்லாமலே முழுவதும் பொய்யாக ஒரு கேஸை சிருஷ்டித்து உருவாக்கி சிபிஐயை ஒருவர் மேலே ஏவி விட முடியுமா? இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் போடும்போதே ப்ரீ வெரிஃபிகேஷன் பண்ணுறது ஒரு இட் இஸ் அ மஸ்ட். இது ப்ரீ வெரிஃபிகேஷன் பண்ணுறது மாத்திரம் கிடையாது. நீங்கள் லோக்கல் போலீஸ் மாறாட்டம் நான் எடுத்தது தடி எடுத்தவன் தண்டவன் மாறாட்டம்லாம் கிடையாது. இது வந்து அப் டு ஒரு டைரக்டர் லெவலில் போகிற இன்ஃபர்மேஷன் போகிறது டைரக்டர் தான் அப்ரூவல் வாங்கணும். ஆகவே ரிஜிஸ்ட்ரேஷன் பின்னாடியாவை பலவிதமான ஒரு ஹோம் ஒர்க் பண்ணி தான் அதுக்கப்புறம் மேலே போகும். அந்த அப்ரூவல் வாங்கிட்டு தான் அந்த எஃப்ஐஆரே வரும். இது அதனால் இப்போ ஒரு இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பியோ கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிருக்காருன்னா அவர் சோர்ஸ் இன்ஃபர்மேஷன் அவருக்கு கிடைத்த தகவல் படி தான் இந்த எஃப்ஐஆர் ரீட் பண்ணும் பார்த்தீங்கன்னா. ஆனால் அவருக்கு கிடைத்த தகவல் இல்லை, சிபிஐக்கு கிடைத்த தகவல். சிபிஐ கிடைத்த தகவல் பிரகாரம் சிபிஐனுடைய அப்ரூவல் இல்லாமல் நடக்கவே நடக்காது. அது அப்படியே இருந்தாலும் இந்த எஃப்ஐஆரை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஒரு எஃப்ஐஆர் வந்து இட் இஸ் அ பேசிக் டாக்குமெண்ட். இட் இஸ் செட்ஸ் லா இன்டு மோஷன். இதை வந்து படிக்கும்போதே ஒருத்தவங்களுக்கு நீங்கள் சொல்கிறாப்புல ஆன் த ஃபேஸ் ஆஃப் இட் அவர் சொல்கிறாரு கேஸ் இல்லைன்னுட்டு, இவர் சொல்கிறாரு கேஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை படிக்கும்போதே தெரியணும் ஒரு கேஸ் இருக்குதா இல்லையா அப்படின்ற ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அதனுடைய தேவைப்பட்ட இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணியிருக்கணும் ஒரு அஃபென்ஸுக்குள்ள 420ன்னு சொல்கிறோம். ஒரு அகாடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் தான் இதை கேட்குறேன். ஒரு அந்த நேரேஷன், அந்த கேஸை நேரேஷனை படிக்கும்போது இருக்கிற மாதிரி இருக்கு, உருவாக்கலாம், இருக்கிற மாதிரி இருக்கு, ஆனா உண்மையிலேயே இல்லாம இருக்கலாம், நீதிமன்றத்துல நிற்காத மாதிரி இருக்கலாம் அப்படின்னு ஒரு கேஸ் வந்து அந்த மாதிரி. என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வருது, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவை கேஸ் பண்ணணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதுபோல் நடந்தது 1977 நடந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், இதுக்கு முன்னாடியே பல பேர் ஆமாம் பல பொலிட்டிஷியன்ஸ் சொல்லுங்க, ஜனதா கவர்மெண்ட் சொல்லுங்க, தயவு செய்து நீங்க குற்றத்தை வந்து பாலிட்டிக்ஸ் பண்ணாதீங்க. தயவு செய்து குற்றம்னா குற்றம் தான், அதை ஒத்துக்கணும். அது இல்லைன்னா அவரே என்ன சிதம்பரம் என்ன சொல்லியிருக்கணும், இது உண்மையா பொய்யாண்டு கோர்ட்ல நிரூபிக்கட்டும், நான் இதுக்கு பேஸ் பண்ண தயாரா இருக்கணும். அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் இதாவது குரலை ஒடுக்குறது, இதெல்லாம் ஒடுக்குறது, இதெல்லாம் வந்து ரெண்டாவது வந்து நேம்ஸ் ஆஃப் தி அஃபிஷியல்ஸ் ஆஃப் தி செக்ரட்டரி இல்லை அப்படின்றாரு. அப்பனா அபிஷியல்ஸ் செக்ரட்டரி போட்டா இவரு அந்த குற்றம் உணர்வு வந்துருமா? நேம்ஸ் இல்ல, அதாவது அரசு அதிகாரிகள் இப்ப இருக்கிற ஒரு ஆபீசர்ஸ் இன் ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரின்னு சொல்லி எஃப்ஐஆர்ல இருக்கு. நேம்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா நேம்ஸ் வந்து டூரிங் இன்வெஸ்டிகேஷன் ஒன்லி தெரியும். அந்த நேம்ஸ் ஆஃப் தி அபிஷியல்ஸ் அதுதான் போடணும் பிகினிங்ல. அதுக்கப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது யார் யார் வராங்க, இவரே வந்தாலும் வரலாம், பேரை சேர்க்கலாம், அதனால யார் வேணாலும் வரலாம். ஆகவே ஒரு பெரிய பொலிட்டிஷியன் 77 பத்தி சொன்னீங்க போகும்போது ஏதாவது ஒரு கேஸ் பண்ணணும் அப்படின்னாங்க. அப்போ நாங்கள் அதுக்கு முன்னாடியே பல மினிஸ்டர் வீட்டில் சர்ச் பண்ணி வேற ஒரு கேஸ் ஏஐசிசி சொவினியர் கேஸ்ன்னு சொல்லுவாங்க, அதை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கும் போது அப்போ ஒரு பிசி சேர்த்து வீட்டில் ரெசிடென்ஸ் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கிடைக்கிது. ஒரு 150 ஜீப் நம்பருங்க, கார் ஒரு நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதை நாங்கள் வெரிஃபை பண்ணுறோம். அது வெரிஃபை பண்ணும்போது பல கம்பெனியில் அது ரிஜிஸ்டர் ஆகிருக்கு. அந்த கம்பெனி பூராவும் ரிஜிஸ்டர் பண்ணி டெலிவரி டாக்குமெண்ட் எடுக்கும்போது எல்லாம் டெலிவர் டு சப்தர்ஜங் அப்படின்ட்டு பிஎம்ஸ் ரெசிடென்ஸுக்கு போய் டெலிவரி நோட்டு ஏதாவது ஒரு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு கம்பெனியாகப்பட்டது கம்பெனி ஆஃபீஸர் சைன் பண்ணணும். இந்த வகையில் ஒரு கார்டனர் அவன் வந்து சைன் பண்ணுறான் இந்த ஜீப்பெல்லாம் எடுத்தாப்புல.
ஸோ இந்த கேஸ் நல்ல கேஸு அப்படின்னுட்டு அந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணி அதில் தான் அரெஸ்ட் பண்ணுது. ஆகவே என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் எனக்கு ஒரே சந்தேகம், எல்லார் மேலேயும் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து சிபிஐ கிட்ட இருக்கும். ஆனா நான் சொன்ன மாதிரியாட்டும் எப்பொழுது எந்த சமயத்தில் யூஸ் பண்ணணுன்றது பொலிட்டிக்கல் டெசிஷன். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அதில் வந்து மாறுபட்ட கருத்தே கிடையாது. யார் மேலே போடணும், யார் மேலே, ஆனால் எவ்ரிபடி நீங்கள் யார் மேலே கையை வச்சாலும் ஏதாவது ஒரு அஃபென்ஸ் இருக்கும். எது இருக்கும், ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் மேலே டெஃபினட்டாக இருக்குங்க. அதில் ஒன்றும் டவுட்டே இருக்காது. நீங்கள் ஆனால் அதை எப்போ எந்த டைமில் எக்ஸிக்யூட் பண்ணணுன்றது டெசிஷன் வருது பாருங்கள், அதுதான் முக்கியம். நம்ம அதை தான் வந்து பாலிட்டிக்ஸ்ன்றாங்க இவங்க. அதுதான் வந்து இப்போ இந்த டைமில் போயிட்டு இந்த ரெய்டு பண்ணது ஒரு விதமான ஒரு பொலிட்டிக்கல் கமோஷன். இதை வந்து 3 இயர்ஸாக நீங்கள் இருந்திருக்கிறீங்க. இது 2012 சுப்பிரமணிய சுவாமி இந்த இஷ்யூலாம் சொல்லியிருக்கிறாரு, நிறைய அலிகேஷன் வந்திருக்குன்னு. ஆனால் இந்த ஃபிஷிங் அவுட் ஆஃப் பாண்டுன்றதான் இந்த சிபிஐனுடைய வேலை. அதாவது அலிகேஷனே இங்கே தமிழ்நாடு காவல்துறை ஆகப்பட்டது, ஸ்டேட் போலீஸ் ஆகப்பட்டது, அக்யூஸ்டை முதல்ல பிடிச்சிடுவாங்க. வெதர் கேஸ் இருக்குதோ இல்லையோ ஒரு எஃப்ஐஆரை போட்டு பிடிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் எவிடன்ஸை தேடுவாங்க. ஆனால் நாங்கள் எவிடன்ஸை கலெக்ட் பண்ணிட்டு தான் எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் போவோம். பிரைமா ஃபேசி ஏதோ இருக்க போய் தான் வந்து வழக்கு. பிரைமா ஃபேசி இருக்கிறது போல அவங்களுக்கு தோணுது. ஒரு போலீஸ்காரன் கண்ணில் எல்லாருமே திருடினா தான் இருப்பான். அது ஒன்றும் அவரை சொல்லி குத்தம் இல்லை. அது அவங்களுடைய பழக்கமே யாரை பார்த்தாலும் திருடன்னு நினைக்கணும். ஆனால் அவர் சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் 100க்கு 100 கன்விக்ஷன் வந்திருக்கணும். இல்லை, CBI cases, a lot of cases have been thrown out in the court. And CBI, the court has passed strictures. CBI மேலே ஸ்ட்ரிக்சர் பண்ண இதுவும் ஒன்று இருக்குது. அதனால் அவர் ஆனால் ஒன்று தெளிவாக சொல்லியிருக்காரு, இது வந்து பொலிட்டிக்கல் டெசிஷன். ஒரு அமெரிக்கன் நாராயணன் சொன்னார், இது வந்து ஒரு டெசிஷன், அஃபிஷியல் டெசிஷன். இது வந்து எப்படி வேணாலும் யார் வேணாலும் அந்த எல்லாத்தையுமே குற்றவாளியாக நினைக்கிறாங்க காவல்துறை. அப்படி அதுவும் சிபிஐ வந்து அவங்க வேலை, அவங்க தப்பு இல்லை, அது வேலை கிடையாது. அதான் இல்லை, காவல்துறை கூடாது, அந்த வேலையும் பண்ண மாட்டாங்க. சிபிஐ பொறுத்தவரையில் நீங்கள் வந்துட்டு ஒருத்தரை ஐடென்டிஃபை பண்ணி இது ஒரு பொலிட்டீஷியன் நீங்கள் வந்து எவிடன்ஸை கலெக்ட் பண்ணி இது பண்ணுங்க, சட்டப்படியாக நீங்கள் ஆக்ஷன் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்களே ஒழிய சட்டம் இல்லாமல் நீ போய் இன்னைக்கு அப்படி சொல்லல. நான் ஒண்ணே ஒன்று தெளிவு பண்ண விரும்புறேன். இந்த வழக்கிலே நான் சொல்றேன், தயவு செய்து ஒரே ஒரு இது மட்டும் நான் பழமொழி தான் சொன்னா அவர் தவறா எடுத்துக்கிட்டாரு. இதுவும் தான், அதாவது அரண்டவன் கண்ணுக்கு 2 எல்லாம் போயிடும், போலீஸ்காரன் கண்ணுக்கு எல்லாம் திருடன்னு ஒரு பழமொழி உண்டு. இதை நான் அதை தான் க்ளோட் பண்றேன். பழமொழிகள் வந்து சும்மா வருதில்ல, இது அவர்களுடைய ப்ரொஃபஷன் அப்படிதான் இருக்கணும். என்னுடைய பிரதர் இன் லா போலீஸ். ஸோ வீட்டுக்கு வந்த உடனே இந்த பாரு இதுல வந்து திருடன் வருவான், போய் லாக்க போடு, எல்லாம் வந்து அவங்களுடைய பார்வையை வாழ்க்கை பூரா வந்து திருடர்களோட டீல் பண்ணதால அந்த ஒரு பார்வை இருக்குதுன்னு சொல்ல. பார்வைன்றது வேற, ஒரு ஆக்ஷன்ன்றது வேற. ஒரு எஃப்ஐஆர் போடுறதுக்கு ஒரு போலீஸ் அதிகாரிக்கு அதிகாரம் இருக்கு. ஆனால் எப்படி போடணும், எந்த வகையில் போடணும்ன்றதுக்கு தெரியலன்னா அவன் போலீஸ் அதிகாரியே கிடையாது. நம்ம நிகழ்ச்சி நிறைய செய்கிற இடத்துல இருக்கிறோம். உங்களுடைய இறுதியான கருத்து கார்த்தி சிதம்பரம் என்ன சொல்றாருங்கிறது ஒருவேளை நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் போகும். சோதனைக்கு முழு ஒத்துழைப்பு அளித்தேங்கிற ஒரு வரி சொன்னாராம். அதுக்கப்புறம் அவர் பேசுவதற்கு நேரம் இல்லை, அதனால பேச முடியலன்னு இருக்காரு. இனிமேல் வந்து விரிவாக பேசுவாருன்னு நினைக்கிறேன். இறுதியாக என்ன சொல்ல விரும்புறீங்க? இது வந்து பழிவாங்கும், அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறத தாண்டி புதிதாக எதுவும் நீங்க சொல்வதற்கு இல்லையா? ஒன்னே ஒண்ணுதான், அவருக்கு மடியில கனம் இல்லை, அதனால வழியில பயம் இல்லை. தெளிவாக அவர்கள் சட்ட நிபுணர்கள் அப்படி இருந்து இதை மாதிரி வச்சிருக்காங்கன்னா அதில் ஒன்றும் ஒழித்து வைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அதனால வந்து ரொம்ப ஓப்பனாக வச்சிருக்கலாம். இல்லைன்னா இந்த ரொம்ப சிம்பிளான காரியம் சொன்னார், அதை செய்யாத காரணம்னா அது ஒன்றும் இல்லை, இல்லை ஒன்றும் தப்பு நடக்கலை. அதனால நம்ம பாட்டு எவனோ ஒரு அடிமட்டத்தில் இருக்கோம் பண்ணி ஒரு பில்லை போட்டு போயிருப்பான். திஸ் ஆர் ஆல் தி ஸ்டாண்டர்ட் திங்ஸ், தட் நத்திங் டு ஹைட். அதுதான் விஷயம். சரி, சிதம்பரம் எழுதுகிற பத்திகளால் காலம் சால எந்த விளைவும் இல்லை, யமனை பற்றி எறியவில்லைன்னு பியூஷ் கோயல் சொல்லியிருக்கிறாரு. அதே சமயம் ரந்தீப் சுர்ஜேவாலாவும் பாஜக ஆட்சியின் மரபணுவாக பழிவாங்கும் அரசியல் இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க, நாங்கள் 2014 தேர்தலில் சந்திக்கிறப்ப இந்த நாட்டுடைய ஊழலை ஒழித்து கட்டிவிட்டு தயவு பண்ணி சிரிக்க கூடாதுங்களா? நான் ஒண்ணுமே வாய்ப்பு திறக்கலைங்க, நீங்க முடிச்சிருங்க. இந்த நாட்டில் ஊழலை ஒழித்து கட்டிவிட்டு வளர்ச்சி பாதையில் பாரதத்தை கொண்டு இந்த இந்திய நாட்டை பெருமைப்படுத்தி நடத்த வேண்டும், இதை வளர்ச்சி கொண்டு வர வேண்டும், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கணும், ஏழை மக்களை முன்னேற்ற வேண்டும் என்ற அந்தோதய திட்டத்தின் மூலமாகத்தான் ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆகவே ஊழலை ஒழிப்பதிலும் இது போன்ற நடவடிக்கைகள் நாங்கள் நிச்சயமாக ஊழல் யார் செய்திருந்தாலும் விடமாட்டோம். அது எங்கள் கட்சிக்காரர் செய்திருந்தாலும் கூட விடமாட்டோம். ஒரு சில சான்றுகள் கூட இருக்கிறது, உங்களிடம் இருக்கிறது. அதெல்லாம் விரிவாக பேசினேன். அதை பத்தி பேச தனி டிபேட்டுக்கு நான் வர தயாரா இருக்கேன். ஆனால்
இல்ல, நீங்க சிதம்பரம் சொன்னதால வேலை அவர்கள் வாய்ப்பு தன் பற்றி மீது சொன்னதால கூறப்பட்ட சொன்னேன் நான். குற்றச்சாட்டுகளுக்கு விளக்கம் அளித்து காவல்துறையில கோர்ட்டில் வழக்கை சந்தித்து அதில் இருந்து நிரபராதி நிரூபித்து வருவதற்குரிய அதற்கு பதிலாக தேவையில்லாமல் பாரதிய ஜனதா கட்சியும் பிரதம மந்திரியும் மத்திய அமைச்சர்கள் மீதும் தேவையற்ற குற்றச்சாட்டுகள் சொல்லுவது அவர் மடியில கனம் இருப்பதைத்தான் காட்டுகிறது. நீங்கள் அந்த பேட்டியை பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக தான் பேசுற வழியா சட்டத்தை பத்தி அவர் பேசவில்லை. தன்மீது சொல்லி இருக்கிறார். அவர் அப்படியே நிரூபித்து வரணும். அரசியல் ரீதியாக வர வேண்டும் நாங்கள் சொல்றோம். ஆனால் ஏற்கனவே 2005 ஒரு மிகப்பெரிய 2005 சிதம்பரம் இஸ் மேக்னிட்யூட் டு கான்ட்ரோவர்சின்னு ஒரு ஆர்டிகல் எழுதியிருக்கு. அது படிச்சீங்கன்னா சிதம்பரம் செய்த ஊழல்கள் எத்தனை எல்லாம் வந்திருக்கின்றது. ஏதோ புதிதாக வந்த அவர் புதிதாக ஏதோ இந்த ஒரு வழக்கு மட்டுமல்ல பல்வேறு குற்றச்சாட்டு அவர் மீது இருந்து பல்வேறு குற்றச்சாட்டுகள் புகார்களாக பல வந்திருக்கலாம். நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு, நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் எவ்வளவு, நீதிமன்றத்துக்கு வந்தது எவ்வளவு ஒரு சிக்கல் நீங்க வந்து இரண்டு விஷயம். அவர் வந்து இந்திய அரசு விஷயங்கள்ல நிர்வாகத்துல ஒருபோதும் நான் தலையிட்டதில்லை அப்படிங்கிறது அவருடைய ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கு. அதை அப்படியே டிஃபென்ஸுக்கு அவர் சொல்றாரு. அதை அப்படின்னு விட்டுருவோம். பல மாநிலங்கள்ல ஊழல் இருக்கு. ஊழலை ஒழிப்பதை சொல்லி தான் நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் அப்படின்னு பிஜேபியிலேருந்து சொல்றாங்க. சில மாநிலங்களில் நடவடிக்கை எடுக்கிறாங்க, மற்ற மாநிலங்களில் நடவடிக்கை எடுக்கலன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. இந்த மாதிரி சூழல்ல சிபிஐ போன்ற அமைப்புகள் நேரடியாக நடவடிக்கை எடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னீங்க. நிகழ்ச்சி நிறைவு செய்யணும். அதாவது இந்த வழக்கை பொறுத்தவரையில் நேரடியாக சிபிஐ ஆகப்பட்டது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததுன்னா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கோ சென்ட்ரல் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டதுன்னா டைரெக்டாக அஃபிஷியலாக ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு அதிகாரம் இருக்குது. இந்த வழக்கை பொறுத்தவரையில் தி எஃப்ஐ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொமோஷன் போர்டுன்றது சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். ஆகவே அந்த சம்மந்தப்பட்ட இதுவும் அஃபிஷியல் டெசிஷனை ஒரு மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரிய வருகிறது. அப்படின்னு தெரிஞ்சால் சிபிஐக்கு இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது. அதனால் இது வந்து வேணும்னு போட்ட இது பவர் இல்லாமல் சிபிஐ வேணும்னே போட்ட கேஸ் கிடையாது. இரண்டாவதாக நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த எஃப்ஐஆரை படித்த உடனேவே இதில் இருக்கிற எவிடன்ஸ், அதாவது இதில் இருக்கிற ஒரு பாயிண்ட்ஸ் என்னென்ன சொல்கிறாங்களோ அலிகேஷனை, அதுக்கு வேண்டிய ஆதாரங்களை கோர்ட்டு முன்னால் வைத்தாலே இந்த கேஸ் நின்றுடணும்னு என்னுடைய கருத்து. இந்த அமர்வில் கலந்து கொண்டு இந்த பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக உங்கள் ஒவ்வொருக்கும் நீங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.